அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் புனிதமான இந்த துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு சிறப்பான நன்மைகள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சம்பந்தமாக எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அது என்னுடைய மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா, எப்படி இருக்கீங்க? ஹாய் நூர்ஷிஃபா. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. இன்றைக்கி நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, துல்ஹஜ் மாதத்துடைய அமல்களை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறேன். அது சம்பந்தமான உள்ள ஹதீஸ்களை பற்றி எனக்கு சொல்கிறீங்களா? அல்ஹம்துலில்லா, நல்ல விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்மா வந்திருக்கேன். நிறைய பேருக்கு இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி தெரியும். அதில் நோன்பு வைக்கிறத பற்றியும் அதில் வணங்குறத பற்றியும் நிறையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால் இந்த நாட்களில் அமல்கள் செய்கிறது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இது சம்மந்தமாக நாம் இப்போ தெரிஞ்சுப்போம். இஸ்லாமிய மாதங்களை பற்றி அல்லாஹ் குரானில் சூரா தௌபா 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான். இந்த சுஹூரி இந்த லாஹிஸ்னா அஷரன் சஹ்ரன் ஃபி கிதாபில்லா யௌம ஹலக்கஸ் சமாவாத்தி வல் அர்ல் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரூம். இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியும் படைச்சிருக்கானே, அந்த நாளில் அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ஏட்டை படைக்கிறான். அந்த ஏட்டில் தான் இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதோ அது எல்லாம் பதியப்பட்டிருக்குது. இதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹுடைய பதிவேட்டில், அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே மாதங்களுடைய எண்ணிக்கை 12ன்னு சொல்லிட்டு தன்னுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ஏட்டில் எழுதிட்டான். அதில் 4 மாதங்கள் புனிதமானவை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த 4 மாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறது குரானில் இருக்காது. ஆனால் இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் தான் அந்த புனிதமான மாதங்கள். இந்த புனிதமான மாதங்கள்ங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காலம் காலமாக இந்த அரபு மக்கள் இந்த 4 மாதங்களை புனித மாதங்களாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. இந்த 4 மாதங்களில் அவர்கள் எந்த போரும் செய்ய மாட்டாங்க. போர் தன்னால் அவர்கள் மீது திணிக்கப்பட்டாலே தவிர. இதை ஒரு நல்ல விஷயமாக அவங்க கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால அல்லாஹும் இந்த 4 மாதத்தை புனிதமான மாதங்களாக அங்கீகரித்திருக்கிறான். அந்த வகையில் இந்த துல்ஹஜ் அப்படிங்கிற மாதமும் அந்த 4 மாதங்களில் இருக்கிறதுனால புனிதமான மாதம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் என்ன மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்ட. இந்த துல்ஹஜ் மாதத்தில் எல்லோரும் ஹஜ்ஜிக்கு போவாங்க. யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமை இருக்குதோ அவர்களுக்கு பணம் இருந்தால் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போவாங்க. அதான் இந்த துல்ஹஜ் மாதத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய வணக்கம். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கான பொருள் வசதியோ அல்லது உடல் வலிமையோ இல்லையோ, குறிப்பாக இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைமில் சவுதியில் உள்ளவங்களை தவிர வேறு யாராலையும் ஹஜ்ஜிக்கு போக முடியல. இது போன்ற காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும், இந்த முதல் 10 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. இந்த 10 நாட்களில் நம்முடைய அமல்களை சரியாக நம்ம செஞ்சுக்க வேணும். இது சம்பந்தமான ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களை நேசிப்பது போல அல்லாஹ் வேறு எந்த அமல்களையும் நேசிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன, இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு இல்லையா, இந்த அமல்களை போன்று வேறு எந்த அமல்களையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அங்கே இருந்த அவர்களுடைய நபித்தோழர்களில் ஒருவர் கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், இந்த விஷயம் ஜிஹாது செய்வதை விடவும் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம், ஜிஹாது செய்வதை விடவும் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான்.
ஆனால் ஜிஹாதில் வந்து யார் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தாரே அவர்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிஹாது செய்பவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்கிறான்? மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி. ஒரு மோமின் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹுக்காக வேண்டி ஜிஹாதில் ஈடுபடுவதற்காக வந்து அல்லாஹுக்காக வேண்டி போர் செய்வதற்காக வந்து போகிறார் அப்படின்னாக்கா, அந்த போரின் போது இவருடைய உடல் பாகத்தில் வந்து ஏதாவது ஒரு பாகம் வெட்டப்படும் போது அவருடைய உடலிலிருந்து ஒரு துளி ரத்தம் இந்த பூமியை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையும் வந்து மன்னிச்சிடுறான். அது மட்டுமல்ல, ஒரு முஃமின் சாதாரண முறையில் வந்து இறந்து போகும்போது அவருக்கு கபருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை வந்து இருக்கும். அதன் பிறகு கியாமத் நாளில் அவர் உயிர் கொடுத்து மறுபடியும் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு எல்லாம் வந்து கேட்கப்பட்டு அதன் பிறகு அவருக்கு சொர்க்கமா நரகமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்டு அவர் சொர்க்கத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ வந்து போவார். ஆனால் ஜிஹாதிகளுக்கு வந்து அப்படி கிடையாது. ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் வந்து உயிரிழக்கும் போது அவருடைய ரூஹு அல்லாஹ்விடத்தில் நேரடியாக செல்கிறது. அந்த ரூஹை அல்லாஹ் ஒரு பச்சை கிளியினுடைய உடம்பில் வந்து செலுத்துகிறான். அந்த உடலோடு அவர்கள் சொர்க்கத்தை வந்து சுற்றி வந்துகிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து சாப்பிடுவாங்க. அர்ஷின் கீழுள்ள அந்த விளக்குகளில் வந்து போய் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். இதுவெல்லாம் வந்து ஹதீஸ்களிலும் குர்ஆனிலும் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் மற்றவர்களுக்கும் வந்து அல்லாஹுடைய பாதையில் உயிரிழப்பவர்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசம். இதனால்தான் வந்து அந்த சஹாபி வந்து என்ன கேட்குறாரு, இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் வந்து ஜிஹாது செய்வதை விடவுமா வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இதுதான் அதற்கான காரணம். அப்போது இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களை நாம் மிகவும் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும். அதன் மூலமாக வந்து அல்லாஹுவின் அன்பை பெற்று நாம் அதிகமாக வந்து நன்மைகளை பெற வந்து முயற்சி செய்யணும். அல்லாஹுவுடைய பாதையில் போராடுறவங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குதா? அப்படின்னா உண்மையிலேயே யாரெல்லாம் அன்லக்கியோ அவங்க தான் இந்த துல்ஹஜோட 10 நாட்களை அமல்கள் ஏதோ செய்யாமல் வீணாக்குவாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அப்படி இருக்க போகிறது இல்லை. என்னால் இந்த 10 நாட்களில் எந்த அளவுக்கு அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன். நான் கேட்டதுக்காக இது சம்மந்தமான ஹதீஸ்களை எல்லாம் என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஜஸாக் அல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி வந்து நீ ஒரு கேள்வி கேட்டதுனால தான் வந்து மற்றவங்களுக்கும் இதன் மூலமாக வந்து பிரயோஜனப்படுற மாதிரி அவர்களுக்கும் சில விளக்கங்கள் கிடச்சி, இன்ஷா அல்லாஹ் வந்து நாம் எல்லோருமே என்ன கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். இந்த துல்ஹஜுடைய மாதம் இருக்குல்ல, இந்த துல்ஹஜுடைய மாதத்தில் உள்ள நன்மைகளை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாம் வந்து இழந்துவிடக்கூடாது. அல்லாஹுக்காக வந்து நாம் எந்த அளவு நம்மால் நன்மைகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் செய்ய முற்படணும். ஓகே மாமா, மறுபடியும் இன்னொரு நாள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.